ரெண்டு பேரும் அவகிட்ட வந்து பேசுங்களேன். நீ சொல்றது சரிதான் விஷால். அக்கா அவசரப்பட்டு போய் உண்மையை சொன்னாங்கன்னா ஸ்ரீஜா இதைய ஒரு ரீசனா வச்சு அத்தை முன்னாடி நல்லவளா நிரூபிச்சு இசை அக்காவை குற்றவாளியாக்கி வீட்டை விட்டு துரத்திடுவா. அது மட்டும் இல்ல ராகவ், அடுத்த நிமிஷமே நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் வெளியில வந்துரும். நம்ம விஷயத்துல அத்தை என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. கரெக்ட் வர்ஷினி, இசை யோசிக்கிறது சரிதான். ஆனா உண்மையை சொல்றதுக்கான டைம் இது இல்லையே. இப்ப போய் அவன் உண்மையை சொன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். அம்மா வேற ஹெல்த் முடியாம இருக்காங்க. இதெல்லாம் கேட்டா அவங்களால தாங்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, நம்ம பண்ற இந்த சின்ன தப்பால அந்த ஸ்ரீஜா ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவா. என்னைக்கும் கோல்ட் இஸ் கோல்டு ஸ்ரீஜா. நான் போட்ட ஐடியானால அண்ணி காயப்பட்டிருக்கலாம், ஆனா ரிசல்ட் இப்ப நமக்கு சாதகமா வந்திருக்கு தெரியுமா? என்னக்கா சொல்றீங்க? அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு வர சொன்னா இப்படி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இசை கர்ப்பமா இல்லங்கிற விஷயத்த நாளைக்கு சுபத்ர கிட்ட சொல்ல போறானா. அக்கா என்னக்கா சொல்றீங்க? இசை உண்மையை சொல்ல போறாளா? ஆமா, ராகவ், வர்ஷினி, விஷால் எவ்வளவோ கெஞ்சி பாத்துட்டாங்க. ஆனா அவளுக்கு அத்தை ஏமாத்த மனசு வரலையா. ஓ, அவ்வளவு பாசமா அத்தை மேல? நீ வேற. எனக்கு பதிலா அந்த இடத்துல அண்ணி இருந்திருக்கணும். நீ பொய் சொன்னாலும் பரவாயில்ல, நீதான் என்னோட மருமகன்னு அவளை அள்ளி எடுத்து கொஞ்சிருப்பாங்க. அவ்வளவு பேச்சு பேசினா தெரியுமா? அக்கா, இது நமக்கு கிடைச்ச பெரிய சான்ஸ் தெரியுமா? இசை மட்டும் நாளைக்கு உண்மையை சொல்லட்டும். அதுக்கப்புறம் மொத்த வீட்டையும் சுபத்ராவையும் எப்படி ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரன்னு மட்டும் பாருங்க. இப்படி ஒரு விஷயம் திரும்ப நடக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னேவா பூஜை ரூமுக்குள்ள வரவிட மாட்டேன்னு சொன்னாங்க. நாளைக்கு உண்மை வெளியே வரட்டும். அந்த சுபத்ராவுக்கு இருக்கு. அப்போ நாளைக்கு இசை இந்த வீட்ல இருந்து அவுட். வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற நீ இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் ரைட் வால வர போற, அப்படிதானே? அதேதான்க்கா. நான் பேசினதை எனக்கே தெரியாம ரெக்கார்ட் பண்ணி அத்தை கிட்ட போட்டு கொடுத்தாங்கல்ல, அதுக்கு பதிலா நானும் நாளைக்கு சிறப்பா ஏதாவது பண்ணுவேன். நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. இசை, அத்தை பொறுமையாமா. என்ன இசை, நான் தான் டேப்லெட் போட்ட அசதியில தூங்கிட்டேனா? மத்த யாருக்குமே இந்த வீட்ல பொறுப்பே இல்ல பாரு. என்னாச்சு அத்தை? என்ன என்னாச்சுன்னு கேக்குற? நீ இன்னும் சாப்பிடலையாமே? இப்பதான் எனக்கு பல்லவி சொன்னா. ஆமா, அந்த விஷால் எங்க போனா? பொண்டாட்டி இன்னும் சாப்பிடாம இருக்காளே, அவளை சாப்பிட சொல்லணும்னு தெரியாதாமா? இல்ல அத்தை. அது தெரியாம சார் எங்க உலா போயிட்டாரா? இல்ல, எனக்கு பசி இல்ல அத்தை, அதனாலதான் நான் இன்னும் சாப்பிடல. அது எப்படிமா? மதியானம் சாப்பிட்ட பொண்ணுக்கு இப்ப வரைக்கும் பசி எடுக்காம இருக்குமா? இப்ப நீ ஒரு ஆள் இல்லம்மா, உள்ள என் பேரனோ பேத்தியோ இருக்காங்கல்ல. அவங்க என்னடா நம்ம அம்மா தான் நம்மள பட்டினி போட்டானா பாட்டியும் நம்மள கண்டுக்கலன்னு நினைக்க மாட்டாங்களா? இல்ல அத்தை, உங்களுக்கு வலி எப்படி இருக்கு? ஏன் வலியெல்லாம் விடு இசை. முதல்ல நீ உட்காரு. உட்காருன்னு சொல்றல, உட்காரு. நீ முதல்ல உட்காரு. யாருங்க? யாரு? வாங்க வாங்க. வணக்கம்மா. என்ன பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க? ஏன் வெளிய நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வாங்க. இங்க இருங்கப்பா. அக்கா, யாருக்கா இவங்க? எதுக்கு பானையை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க? இவங்க எல்லாரும் பக்கத்தூர் மாரியம்மன் கோயில் ஆளுங்க.
ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் பிறந்தாலே முதல் முளைப்பாரி பானை நம்ம வீட்டுக்கு தான் வரும். என் அண்ணி சுபத்ரா தான் அதுல முதல் தானியத்தை போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் திருவிழாவே ஆரம்பிக்கும். அது மட்டும் கிடையாது ஸ்ரீஜா, அண்ணி தான் தீமிதி திருவிழாவோட முதல் தீயும் மிதிப்பாங்க. ஓ, சுபத்ராவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு தெரியும். ஆனா தீ மிதிக்கிற அளவுக்கு தீவிர தெய்வம் பக்தி இருக்குன்னு எனக்கு தெரியாதே. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, இப்ப தெரிஞ்சுக்கோ. ஆடி மாசம் வந்துட்டா போதும், ஒவ்வொரு கோயிலுக்கும் கட்டுக்கட்டா பணம் போடுறத பாக்கணுமே. வா. வாங்க எல்லாரும் வாங்க உட்காருங்க. ரகு, ஆ? ஊர் பெரியவங்க வந்திருக்காங்க, அவங்க உட்காரத்துக்கு ஐயா, ஐயா. சேர். சரிப்பா இதோ. அதெல்லாம் இருக்கட்டும்யா, பரவாயில்ல. சரி, அப்ப என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. ஐயா, உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. இந்த கோயில் திருவிழா ஆரம்பிச்சிட்டா ஊரே விரதத்துல தான் இருப்போம். ஓ, வெளியே எதுவும் சாப்பிட மாட்டோம் ஐயா. மறந்துட்டேன். சாரி சார். ஐயா, முளைப்பாரிக்கு விதை வாங்கலாம்னு வந்திருக்கோம். ஓ, அம்மா, வழக்கம் போல உங்க கையால முளைப்பாரிக்கான விதைய போடுங்கம்மா. ம். அதே மாதிரி நீங்க தான் பூக்குழி இறங்கி இந்த ஆடி திருவிழாவை தொடங்கி வைக்கணும். ஓ, அக்கா, முளைப்பாருன்னா என்னதுக்கா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு, பேசாம அங்க பாரு. இந்த ஆடி எங்களுக்கும் ரொம்ப விசேஷமான ஆடிதான். ம். எங்க குடும்பத்துக்கு அடுத்த வாரிசு வரப்போகுது. அந்த குட்டி உசுரு ஆரோக்கியமா இந்த பூமிக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு அந்த அம்மனுக்கு இந்த வருஷமும் நான் தீ மிதிக்கிறேன்.